நேயர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் கல்வடங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் சித்திரை மாதம் விசுவாவசு புத்தாண்டு பிறக்கின்ற பலன்களை பார்க்கலாம். விசுவாவசு அப்படிங்கிற அந்த வருடமானது 39வது வருடமாக வருகின்றது. பங்குனி மாதம் 30ஆம் தேதி நடு இரவுக்கு பிறகு அதிகாலை, அதாவது சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் மணி 2:22 திங்கட்கிழமை பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரம், பிரதமை திதி. அதே நேரத்தில் வஜ்ரம் யோகத்திலும் கௌலவம் கரணத்திலும் இந்த புத்தாண்டு விசுவாவசு ஆண்டு பிறக்கின்றது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்ற காரணத்தினால் இந்த வருடம் பல வகைகளில் பிரம்மாண்டங்களை சந்திக்கப் போகின்றது. எல்லா விஷயத்திலும் ஒரு அகலம், எல்லா விஷயத்திலும் ஒரு விரிவு பார்க்கப்படும் என்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். பிரம்மாண்டமான விஷயங்களை இந்த ஆண்டு மக்கள் எல்லோரும் சந்திக்கப் போகிறார்கள். உலக நாடுகள் எல்லாம் சந்திக்கப் போகின்றது. அது மழையாக இருந்தாலும் சரி, இல்லை பூமி அதிர்வுகளாக இருந்தாலும் சரி, வெள்ளமாக இருந்தாலும் சரி, விபத்துக்களாக இருந்தாலும் சரி, இயற்கை சீற்றங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே பிரம்மாண்டத்தை பார்க்க போகிறோம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்குதில்லை, அதனால் அப்படி தான் இருக்கும். இந்த ஆண்டு விசுவாவசு ஆண்டு மகர லக்னத்தில் பிறக்கிறது. சனி பகவான் 2வது வீட்டில், நேத்திரஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 2வது வீடு, அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி 3வது வீட்டிலும் இருந்து பலாபலன்களை தரப்போகிறார். அதே மாதிரி குரு பகவானை பார்த்தா மகர லக்னத்துக்கு 6வது வீட்டில் ருணருத்ர ரோகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் மே மாதம் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம், அந்த சித்திரை மாதம் பிறக்கின்ற வேளையில் 4வது வீட்டில் தான் குரு பகவான் இருக்க போகிறார். அதே மாதிரி மகர லக்னத்திற்கு 3வது வீட்டில் ராகு பகவானும், மே மாதத்திற்கு பிறகு 2வது வீட்டிற்கு குடும்பஸ்தானத்துக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அதே போல மகர லக்னத்திற்கு 9வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் மே மாதத்திற்கு பிறகு 8வது வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே இந்த அமைப்பானது எப்படிப்பட்ட பலன்களை உலக நாடுகளுக்கும், குறிப்பாக இந்தியா மற்றும் 12 ராசிகளுக்கும் தரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம். இந்த விசுவாவசு வருஷத்தில் ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா அது 65 பங்கும், விரயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59 பங்கும் இருக்க போகிறது. இது மொத்தத்தில் இந்த நாட்டு சுபிட்சமாக இருக்கின்ற, அல்லது கடந்த முறை இருந்ததை விட நல்ல சிறப்பான ஒரு முன்னேற்றமான அமைப்பில் தான் இருக்கு. ஆகவே இந்த வருடம் உலக நாடுகளும் குறிப்பாக இந்தியாவும் நல்ல முன்னேற்றம் காணும் அப்படின்னு கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா நீதித்துறை, பங்குச்சந்தை, கலைத்துறை போன்ற விஷயங்கள் வெகுவாக மேன்மை பெறும், வளர்ச்சி பெறும், முன்னேற்றம் பெறும். புதிய புதிய விஷயங்களை அவர்கள் இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்த போகிறார்கள். இந்த வருஷத்துக்கு ராஜான்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான். நவகிரகத்துக்கும் ராஜா சூரியன் தான். இந்த வருஷத்துக்கும் ராஜா சூரியனாக தான் இருக்க போகிறது. அது மாத்திரம் இல்லாமல் சூரியன் இந்த வருஷம் 4 முக்கியமான துறைகளை தன்னுடைய ஆளுமையில் வைத்துக் கொள்ளப் போகிறார்.
ஆகவே இந்த வருடம் சட்டமும் நீதித்துறையும் நம்ம நாட்டை மிக மிக வலிமையாக ஆயப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீதித்துறை தன்னுடைய உண்மையான சுயரூபத்தை காட்டப்போகிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். சட்டத்திற்கு எதிரானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்படுவார்கள் அல்லது அவர்கள் இனம் காட்டப்படுவார்கள். குறிப்பாக ராஜாவாக இருக்கிற அந்த சூரியன் மிக முக்கியமாக, அதாவது தலைமை பொறுப்புக்கு எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியவராக இருப்பார். குறிப்பாக இந்தியாவில் மிகப்பெரிய முன்னேற்றமும் மாற்றமும் உலக அரங்கில் இந்தியாவின் முக்கியத்துவம் வெகுவாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். வட மாநிலங்களில் கொஞ்சம் பொதுவாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தெற்கு பகுதியில் மிதமான மழை இருந்தாலும் சில பகுதிகளில் இயற்கையின் சீற்றத்தை காண முடியும். எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றங்கள் இருந்தாலும் அந்த இயற்கையின் சீற்றத்தை எதிர்கொள்வது என்பது மிக மிக சிரமமானது என்பதை மீண்டும் புரிந்து கொள்ளுகின்ற ஒரு தன்மை இருக்கும். புதிய புதிய வேகமான ரயில் போக்குவரத்துகள், விமான போக்குவரத்துகள் இதெல்லாம் அறிமுகப்படுத்தப்படும். ஆனாலும் மிகப்பெரிய 2 விபத்துக்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்க போகிறோம். இந்த நேரத்தில் விஸ்வாவசு வருஷத்தில் மகர லக்னத்திற்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லப்படுகின்ற சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரிப்பதால் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஆரோக்கிய குறைபாடுகளை தரத்தான் போகிறார். மக்கள் நிம்மதியாக சுகமாக சந்தோஷமாக வாழ்வதில் ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு தடை இருக்கும். கொரோனாவுக்கு கசின் பிரதர் போல புதிய ஒரு தொற்று இந்த வருடமும் மக்களை பீதியடைய செய்ய போகிறது. ஆனால் என்ன, டாக்டர்கள் கொரோனாவையே சந்தித்தவர்கள் இந்த தொற்றை இடது கையால் வெளியேற்றி விடுவார்கள். பெரிய பாதிப்பெல்லாம் இல்லைன்னாலும் மக்கள் பதற்றம் அடைகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்க போகிறோம். இந்த விஸ்வாவசு வருஷத்தில் உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மக்கள் விலைவாசி உயர்வால் சற்று சலனம் அடைகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் வளர்ச்சி என்பது அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருந்தாலும் தனிநபர் வருமானம் என்பது மிக அதிகமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சரி, தனிநபர் வருமானம் அதிகமாகிடுச்சேன்னு சந்தோஷப்பட முடியும்னா அதுவும் முடியாது. ஏன்னா விலைவாசிக்கு தான் அது போய் சேரும். மக்களுக்கு அந்த அதிகப்படியான வருமானம் என்பது எந்த வகையிலும் சேமிப்பாக மாறாது. வரியாகவோ அல்லது விலைவாசி உயர்வாகவோ அது கபலீகரம் செய்யப்படும். ஆகவே இந்த வருடமும் மக்கள் பணத்தை துரத்துகின்ற ஒரு சூழ்நிலையை தான் பார்க்கலாம். பொதுவாக இந்த விஸ்வாவசு வருஷத்தில் சூரிய பகவான் ராஜாவாகவும் மந்திரியாக சந்திரனும் இருக்க போகிறார்கள். குறிப்பாக 4 பதவிகளை சூரியனே பார்க்க போகிறார். குரு பகவான் சேனாதிபதியாக, அதாவது சஸ்யாதிபதியாக குரு பகவான் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது மக்களுக்கான ஒரு கிரகமாக இருக்கின்ற காரணத்தினால் நீதி, நேர்மை, நியாயம் இது எல்லாம் வெகுவாக காப்பாற்றப்படும். நீதிமன்றங்கள் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளும். தப்பு செய்யறதுக்கு மக்களும் பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஜெர்மன் நாட்டுக்கும் இந்தியாவுக்குமான நெருக்கம் அதிகரிக்கும். இந்தியர்கள் பலர் ஜெர்மன் நாட்டிற்கு வேலைக்காக செல்லப்படுவார்கள். அதே நேரத்தில் ஜெர்மன் நாடும் பல தங்களுடைய நிறுவனங்களை பல விதங்களில் இந்தியாவில் நிறுவுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள்.
இந்தியா மற்றும் ஜெர்மன் இருவருக்குமான புரிதல் மிக சிறப்பாக இருக்கும். ஒருவருக்கொருவர் தங்களுடைய வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்ளுகின்ற முயற்சியாக இது இருக்கும். இந்த விசுவாவசு ஆண்டில் 2 சந்திர கிரகணங்கள் இந்தியாவில் தெரிகின்ற வகையில் இருக்கும். முதல் சந்திர கிரகணம் என்பது செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 2025 இரண்டாவது சந்திர கிரகணம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026 வர இருக்கின்றது. இந்த 2 சந்திர கிரகணங்களும் இந்தியாவில் தெரிகிற மாதிரி தான் இருக்கும். பொதுவாக இந்த விசுவாவசு ஆண்டில் மத்திய மாநில அரசு புதிய வரி சலுகைகளை மக்களுக்காக தரும். இந்த காலகட்டத்தில் ஏற்றுமதி இறக்குமதி பாதிப்படையும். பொதுவாக பெண்கள் மேன்மை பெறுகின்ற ஒரு ஆண்டாக விசுவாவசு ஆண்டு இருக்கும். சில புதிய விளையாட்டுகளில் இந்தியா சாதனை புரிகின்ற தன்மையை பார்க்கலாம். உலக நாடுகளில் முதன்மை பெறுகின்ற தன்மையும் இருக்கும். மழை, ஏராளமான மழை இருக்கும். கடந்த ஆண்டை விட 2 மடங்கு அதிகமாக மழை பெய்கின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதிகப்படியான மழை பெய்தாலும் அதில் பாதிக்கு மேல் சமுத்திரத்தில் கலக்கின்ற காரணத்தினால் மக்கள் அதன் மூலமாக பயனடைவது என்பது குறைவாகத்தான் இருக்கும். மது, போதை வஸ்துக்கள் பெரிய அளவில் பிரச்சனை தருகின்ற ஆண்டாக இருக்கும். ஒரு பக்கம் வெள்ளம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் குடிநீர் பிரச்சனை இருக்கின்ற தன்மையும் பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி புதிய விஷக்கிருமி ஒன்று உருவாகி அது மக்களை பீதியடைய செய்யும். அரசியல் பெரும் தலைகள் சிலர் வம்பு வழக்குகளில் சிக்கி சில நாட்கள் பத்திரிகைகளின் தலைப்புச் செய்தியாக ஆவார்கள். யாருமே எதிர்பாராத வகையில் அரசியல் எதிரிகள் என்று சொல்லப்படுகின்ற 2 கட்சிகள் ஒன்றோடொன்று உறவாடுகின்ற தன்மையை பார்க்கலாம். அரசியல் குழப்பம் என்பது இந்தியா முழுவதும் இருக்கும். அங்கங்கே சில சிக்கல்களை தந்தாலும் ஒரு மாற்றத்திற்கான அறிகுறி தென்படுகின்ற வகையில் இருக்கும். வாக்கியப்படி பார்த்தோமேயானால் இந்த விசுவாவசு ஆண்டில் சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 3 பயிற்சிகளும் நடைபெற இருக்கின்றது. வருகின்ற மே மாதம் குரு ராகு கேது பயிற்சியும், 2026 6ஆம் தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சியும் நடைபெற இருக்கின்றது. திருக்கணிதப்படி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2025 பயிற்சியாகி மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். ஆகவே இந்த அமைப்புகள் எப்படி 12 ராசிகளுக்கும் பலன் தரப்போகிறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இயற்கையின் சீற்றத்தினால் ஜப்பான், சீனா, தென் அமெரிக்கா, ஏற்கனவே மியான்மார் பாதிக்கப்பட்டதை போல இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும். அது வெள்ளமாக இருக்கலாம், விபத்தாக இருக்கலாம், பூமி நடுக்கமாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. மனித சக்தியை மீறிய இயற்கையின் சீற்றத்தை சில நாடுகள் சந்திக்கப் போகின்றது. பொதுவாக இந்தியாவுக்கு அந்த மாதிரி பாதிப்புகள் இல்லைன்னாலும் இந்தியாவின் வட மாநிலங்களில் சில வெள்ளப்பெருக்குகளையும் சில வருத்தப்பட வேண்டிய விபத்துக்களையும் பார்ப்போம். ஆகவே இயற்கை சீற்றத்தினால் சில மனித உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய ஆண்டாகவும் இது அமையும். பொதுவாக நம்ம பார்த்தோன்னா இது ஆதாயம் அதிகமாக இருக்கிற ஒரு ஆண்டாக இருந்தாலும், மக்களிடம் பணம் கையில் அதிகமாக புரண்டாலும் சேமிப்பு என்பது மிக குறைவாகத்தான் இருக்கும். அதனால் அரசாங்கம் பெரிய அளவில் பயன்பட்டாலும் மக்களுக்கான பயன்பாடு என்பது ஓரளவிற்கு முன்னேற்றத்தை தரும். சரி, 12 ராசிக்கும் பலாபலன்களை பார்க்கலாம். அன்பிற்கினிய
மேஷராசி அன்பர்களே, இந்த விஸ்வாவசு ஆண்டு உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக மேஷராசியை பொறுத்தவரை 2 பங்கு ஆதாயமும் 14 பங்கு விரயமுமாக தான் இருக்கும். அது சுப விரைவுகளாக கூட இருக்கலாம். விரயம் அதாவது பணம் சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். மேஷராசியில் குறிப்பாக சொன்னால் அஸ்வினி, பரணி, கார்த்திகை அது 3 எடுத்துட்டா பரணி நட்சத்திரம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அவங்களுக்கு 6 பங்கு நல்லா இருக்கும், 1 பங்கு தான் சுமாராக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்துக்கு 1 பங்கு சுமாராகவும் 2 பங்கு பாதிப்பாகவும் இருக்கும். அதை குறிப்பாக சொல்லணும்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 4 மாதம் ஓகோன்னு இருக்கும். அப்புறம் நடுவில் கொஞ்சம் பிரச்சனை வந்து கடைசியில் ரொம்ப நல்லா இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல் 3-4 மாதம் நல்லா இருக்கும், கடைசி மாதம் சுமாராக இருக்கும், நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து போகும். கார்த்திகைன்னு எடுத்தால் முதல் 4 மாதம் சுமாராக தான் இருக்கும், மத்தியமும் 4 மாதம், கடைசி 4 மாதம் நல்லா இருக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தில் சனி பகவானுடைய பெயர்ச்சி, குரு பகவானுடைய பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி இதெல்லாம் சேர்த்து தான் பலாபலன்கள் புத்தாண்டு பலனாக சொல்லணும். அந்த வகையில் மேஷராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் அந்நிய நாட்டிலேருந்து அல்லது அந்நிய மொழி பேசுகின்றவர்களிடமிருந்து ஏதாவது மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது அவங்களே வெளிநாடு சென்று வருகின்ற வாய்ப்புகளும் கூட இருக்கும். அதே மாதிரி திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பணம் அதிகமாக கையில் புரண்டாலும் சில சமயங்களில் பண தட்டுப்பாடையும் பார்க்க வேண்டியிருக்கும். கடுமையாக உழைச்சாதான் நமக்கு வருமானம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் இருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த பணத்துக்கு இவ்வளோ பாடுபடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கணும். ஆனால் கையில் பணம் புரண்டு கொண்டு தானே இருக்கும். பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் மேஷராசி என்பர்கள் பெறப்போகிறார்கள். அதே நேரத்தில் புத்திரர்களால் சில பிரச்சனைகள் வரலாம், அல்லது அவங்க மூலமாக சில சிரமங்களை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலையை மேஷராசி என்பர்கள் பெறுவார்கள். வெளிநாடு எப்படி அவங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரப்போகிறதோ அதே மாதிரி அவங்களுக்கு வியாபாரம், தொழில் சார்ந்த இடங்களிலும் நல்ல பணவரவு இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வியாபாரத்தின் மூலமாக பணம் பெறுகின்ற ஒரு நல்ல நிலைமையில் இருந்தாலும் வியாபாரம் போன்ற விஷயங்களுக்காக தன்னுடைய ஒவ்வொரு நாளில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுகின்ற ஒரு சூழ்நிலையை தான் மேஷராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்துக்காக மிகப்பெரிய அளவில் அவங்களால செலவு செய்ய முடியாது. இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரிங்கிற மாதிரி சில பேருக்கு திடீர்னு வெளியூர் வேலைகள் அதிகமாக இருக்கும், அல்லது சில பேருக்கு வேலை டெபுடேஷன்ங்கிற மாதிரி ஒரு 6 மாதம் வெளிநாடுகளிலோ வெளியூரிலோ சென்று வருகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்திலேருந்து தள்ளி இருக்கிற சந்தர்ப்பம் தான் இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருந்தாலும் குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். எப்படி இருந்தாலுமே பணம் கையில் நல்லா இருக்கிறதுனால, பணம் புரளுகின்ற காரணத்தினால மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் இருக்க வாய்ப்பில்லை. மாணவர்கள் நல்லா சிறப்பாக படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆனால் அவங்க பெரிய அளவில் முயற்சிகள் செஞ்சால் அது பெரிய பாதிப்பை தான் தரும். நம்ம எதிர்பாராத முயற்சிகள் செய்யாத சில விஷயங்கள் வெற்றியை தந்தாலும் முயற்சிகள் ஓரளவுக்கு பாதிப்பை தருகின்ற சூழ்நிலையை தான் பார்க்கணும். அதே நேரத்தில் யாருக்காவது கடன் கொடுக்கறது அல்லது யாருக்காவது நம்ம டாக்குமெண்ட்டை வச்சு பணம் வாங்கி கொடுக்கறது போன்ற விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பாதிப்பை தரும். உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்தாலும் தப்பு இல்லை, அதோடு போயிடும். நீங்கள் டாக்குமெண்ட்டை வச்சிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை திருப்ப முடியாமல் அல்லது
ரெட்டிப்பு பணத்தை நீங்கள் இழக்க நேரிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வீடு வாசல் ஏதாவது வாங்கிறதா இருந்தாலும் டாக்குமெண்ட்டை சரியாக இருக்கான்னு பார்க்கணும். மொத்தத்தில் மேஷராசியை பொறுத்தவரை மிக சுமாராக இருக்கின்ற, ஆனாலும் கையில் பணம் இருக்கின்ற காரணத்தினால் எல்லாத்தையும் சமாளிக்கின்ற ஒரு வருஷமாகத்தான் இருக்கும். நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் தான். காரணம், உங்களுக்கு 11 பங்கு ஆதாயமும் 2 பங்கு விரையுமாக இருக்க போகிறது. நீங்கள் பணத்தை சேமிக்க போகிறீங்க, அல்லது பணத்தை சேமிக்கிறத தவிர வேறு வழி இல்லைங்கிற சூழ்நிலையில் இருப்பீங்க. செலவு பெருசாக இருக்காது. அதே நேரத்தில் பணம் பல வகைகளில் உங்களுக்கு வருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். வேலை செய்கிறவங்களுக்கு புதுசாக வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை வரும். அது மூலமாகவும் பணம் வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். சில பேர் கையில் இருக்கிற பணத்தை வச்சு சொகுசாக நிம்மதியாக வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகிற ஒரு, என்ன சொல்கிறது, சொகுசான வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ராஜஜீவனம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சுகஜீவனம், ரொம்ப சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். பணம் என்ன பண்ணாலுமே நமக்கு அதிகமாக வருகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நீங்கள் எப்பவும் போட்டு வச்ச பங்கு சந்தையில் போட்ட பணம் இப்போ உங்களுக்கு பல மடங்கு பெருகி உங்கள் கைக்கு வரும். அல்லது நீங்கள் கையில் வச்சிருந்த வீடு வாசல் போன்ற விஷயங்கள் பல மடங்கு உங்களுக்கு ஆதாயத்தை, லாபத்தை தருகின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். எதிர்பாராமல் எங்கள் உறவினர்களிடமிருந்து பணம் வருகின்ற வாய்ப்பு பார்க்கலாம். சில பேர் நீங்கள் என்கிட்ட பணம் இருக்குது, கொஞ்சம் நீங்கள் வச்சு யாருக்காவது அது வியாபாரத்தில் போட்டு எனக்கு கொஞ்சம் வட்டி வர்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட தேவையில்லாமல் பணத்தை கொடுக்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். மொத்தத்தில் இது பணத்தால் அபிஷேகம் செய்யப்படுகின்ற ரிஷபராசி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த நேரத்தில் தான் நம்முடைய நேர்மை, நியாயம் இதெல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். உங்களோட வாக்குஸ்தானம் சிறப்பாக இருந்தாலும், திருமணங்கள் கைகூடி வந்தாலும் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. எல்லா விதத்திலும் நன்மையை பார்க்கின்ற ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு காட்டுறது சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு அவர்களுடைய மேல் படிப்பு படிக்கின்ற ஆசை ஏற்படும். சிலருக்கு வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் சில பேர் எதிர்பாராத பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ ஊதிய உயர்வோ கிடைக்கின்ற ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். வேலையில் ஒரு நல்ல வளர்ச்சி காணப்படும். ஆகவே ரிஷபராசி என்பவர்களுக்கு மிகச் சிறப்பான ஆண்டாக இந்த விசுவாவசு ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். இதை நம்ம காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சிறப்பாக செய்யணும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்து அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சூழ்நிலை, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஆண்டாக மாறும். மருத்துவ செலவுகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து நிரந்தரமாக விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். ஆகவே விசுவாவசு ஆண்டு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய அற்புதமான ஜாலத்தை செய்ய போகிறது. நன்றி, வணக்கம். அன்பிற்கினிய மிதுன ராசி என்பர்களே, இந்த விசுவாவசு ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, உங்களுடைய அந்த ராசிக்கு கிரகங்களின் அமைப்பு எந்த மாதிரியான கஷ்ட நஷ்டங்களை தரப்போகிறதுன்னு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தர 14 பங்கு ஆதாயமும் 2 பங்கு விரயமும் தான் இருக்க போகிறது. அதனால் பணம் அவங்க கையில் நல்லா புரணும், ஒரு கவலையும் இல்லை. அது பல விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். பொதுவாக அந்த மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய 3 நட்சத்திரங்களை பார்க்குறப்போ மிருகசீரிஷத்தை பொறுத்தவரை முதல் 4 மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நடுவில் கொஞ்சம் ஒரு 4 மாதம் சுமாராக இருந்தாலும் கடைசி 4 மாதம் ஓரளவிற்கு நல்ல பலன்களை அவர்கள் பெறுவார்கள்.
திருவாதிரை பொறுத்தவரை இந்த வருஷம் ஃபுல்லாகவே யூனிஃபார்மாக ஒரே மாதிரியான பலாபலன்கள் சற்று குறைவாக தான் இருக்கும். மிருகசீரிஷத்தை விட குறைவாக இருக்கின்ற பலன்களை பார்க்கலாம். புனர்பூசத்தை பொறுத்தவரை முதல் 4 மாதம் கடைசி 4 மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நடுவில் 4 மாதம் கொஞ்சம் ஒரு பின்னடைவை சந்திக்கின்ற ஒரு வாய்ப்புகள் தான் இருக்கும். கொஞ்சம் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, தேவையில்லாமல் ஏராளமான பிரச்சனைகளை நீங்களாகவே இழுத்து விட்டுக்க போகிறீங்க. எல்லாவித வேலைகளையும் நீங்களே பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். 4 பேர்கிட்ட நான் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை உங்ககிட்ட குறைவாக இருக்கும். சாதாரணமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும். மற்றவங்களோட பிரச்சனையும் உங்கள் பிரச்சனையாக நீங்கள் பார்க்கறதுனால அதிகப்படியான சிரமங்களை நீங்களாகவே ஏற்படுத்தி கொள்வீர்கள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம எந்த மாதிரி ஒரு முதலாளி தொழிலாளி மாதிரி இருக்கக்கூடாது. அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் மிக மிக முக்கியமானது. நம்முடைய அனுதாபமானது நம்மை பார்த்து அனுதாபப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடக்கூடாது. பணம் கையில் நல்ல தாராளமாக பொருளும், ஒன்றும் கவலையே இல்லை. நீங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் மிக மிக சிரமப்பட்டு வேலை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். வேலை பார்க்கின்ற இடத்தில் உங்கள் முதுகுக்கு பின்னாடி சில உங்களை குறிவைத்து விமர்சனம் செய்கின்ற சூழ்நிலையை பார்க்கலாம். 10ல் போய் சனி உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்தில் உங்கள் பாக்கியஸ்தானம், உங்களுக்கான யோகங்கள், உங்களுக்கான பூர்வ புண்ணிய கர்ம பலன்கள் மிக அற்புதமாக இருக்கின்ற காரணத்தினால் எல்லா விஷயங்களையும் சமாளித்து மேலே வந்து விடுவீர்கள். ஆனாலும் உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கின்ற வகையை பார்க்கணும். பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிடுவீங்கன்னாலும் உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாக மாறிவிடக்கூடாது. நம்மளால் முடிஞ்சதை தான் நம்ம பண்ணணும். நம்மளால் 100 கிலோ தூக்க முடியும்னா 150 கிலோ தூக்கினா நிச்சயமாக உடம்பில் ஏதாவது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கணும். இது மிதுன லக்னக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டாயம். இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் அவங்கள புரிஞ்சிக்க வைப்பார். ஏன்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். என்ன ஒரே ஒரு விஷயம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு தேடுதல் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். கடவுள் நம்பிக்கையும் அதே நேரத்தில் கடவுளால் ஏற்படுகின்ற ஆதாயங்களும் பெரிதாக நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகம் தேடி அலைகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். கையில் பணம் புரளும், எந்த கவலையும் இல்லை. ஏராளமான பணம் இருந்தாலும் செலவுகள் வீட்டு வாசலில் காத்து கொண்டிருப்பது தான் மிகப்பெரிய பலவீனமாக இருக்கும். இந்த வருடமும் நீங்கள் சேமிக்க முடியாமல் மிக சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். மாணவர்களுக்கு மிக அற்புதமான வருடம். அவங்க நினைச்சே பார்க்காத வெளிநாட்டில் சென்று மேல் படிப்பு படிக்கின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். நினைச்ச காலேஜில் நினைச்ச பாடப்பிரிவில் படிக்கின்ற ஒரு சூழ்நிலையும் பார்க்கலாம். திருமணம் பற்றி பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமான காலகட்டம். மிதுன லக்னக்காரர்கள் காதலித்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அது திருமணத்தை நோக்கி நகருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை பார்க்கலாம். பொதுவாக இந்த காலகட்டத்தில் மிதுன லக்னக்காரர்களுக்கு திருமணம் நடைபெறுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கலாம். திருமணம் நடந்திருந்தால் அவர்களுக்கு புத்திர பேறு நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சந்தோஷமான செய்திகள், சந்தோஷமான விஷயங்கள் மிதுன லக்னக்காரர்களுடைய வாழ்க்கையில் அருமையாக இந்த ஆண்டு குறுக்கிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அதெல்லாம் அனுபவிக்க முடியாமல் ஏதோ ஒரு சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, அலுவலக சூழ்நிலை, தாங்களாக ஏற்படுத்தி கொள்ளுகின்ற சில சிரமங்கள், இப்படி எல்லா வகையிலும் மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விதமான இறுக்கமான அழுத்தமான சூழ்நிலையிலேயே இந்த வருடம் முழுவதையும் தள்ளி கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அவர்களை சுற்றி மிகப்பெரிய நன்மைகள் அதிகமாக சூழ்ந்திருக்கு. அதை அவங்க புரிஞ்சுக்கணும். பக்கத்திலேயே அதிர்ஷ்ட கதவு இருந்தாலும் அதை திறக்காமல் இருக்கிறது அவங்களுடைய பலவீனம் அப்படின்னு தான் சொல்லணும்.
மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கள் சமாளித்து விடுவார்கள் என்றாலும் தாங்களாகவே இழுத்து போட்டு கொண்டு இருக்கிற சில விஷயங்களை புத்திசாலித்தனமாக தவிர்ப்பது நல்லது. இந்த காலகட்டத்தில் அவங்கள கண்டிப்பாக அதை புரிஞ்சுப்பாங்க. காரணம் என்னென்னா, 10வது வீட்டில் வேலை சம்பந்தமான அழுத்தத்தை தருகின்ற சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். குரு பகவானுடைய பார்வையானது 5, 7, 9 வருது. மிக மிக அற்புதமான அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருகின்ற ஒரு அற்புதமான திறமை அவர்களிடம் இருப்பதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.